ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த காலை பொழுதுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் ஆண்டவரே நீர் பதில் கொடுக்கிற தேவனாக இருக்கிறீர் சுவாமி. இந்த கால வேளையிலே நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். உம்முடைய வார்த்தையை கேட்கும்படியாக வந்திருக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இடைப்பட வேண்டுமாக நாங்கள் செபிக்கிறோம். நீ ஒரு எவ்வளோ பெரிய தேவன் என்று சொல்லி நாங்கள் அறிந்து கொள்ள எங்களுக்கு அனுகிரகம் செய்யும் சுவாமி. அடியனை கூட மறைத்து தேவ ஆவியானவரே நீர் வெளிப்படும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த நாளிலே ஆண்டவரே, எப்படிப்பட்ட மனநிலையில் நாங்கள் வந்திருந்தாலும் உம்முடைய வார்த்தையினாலே எங்களை பலப்படுத்தி ஸ்திரப்படுத்தி சகாயம் பண்ண வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய பராமரிப்புக்கும் பாதுகாப்புக்கும் வழி நடத்துதலுக்கும் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எபேசியருக்கு எழுதின நிருபத்தில் இருந்து நம்ம வாசிக்க கேட்டோம். 2வது அதிகாரம் 11 17 வரைக்கும் நாம் வாசிக்க கேட்டோம். அந்த வார்த்தை நான் மறுபடியும் வாசிக்கிறேன். எபேசியர் 2:11. நாம் எல்லாரும் அதை வேத புத்தகத்தை எடுத்து நாம் வாசிக்கலாம். அப்பொழுது தான் அந்த செய்தி புரிந்து கொள்வதற்கு அது ஏதுவாக இருக்கும். ஆனபடியினாலே முன்னே மாம்சத்தின்படி புறஜாதியாராய் இருந்து மாம்சத்தில் கையினாலே செய்யப்படுகிற விருத்த சேதனம் உடையவர்களால் விருத்த சேதனம் இல்லாதவர்கள் எனப்பட்ட நீங்கள் அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணி ஆட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குதத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவன் அற்றருளுமாய் இருந்தீர்கள் என்று நினைத்து கொள்ளுங்கள். முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். எப்படியெனில் அவரே நம்முடைய சமாதான காரணராக்கி இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து சட்ட திட்டங்களாகிய நியாய பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இரு திறத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினாலே கொன்று அதனாலே இரு திறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். அல்லாமலும் அவர் வந்து தூரமாயிருந்த உங்களுக்கும் சமீபமாயிருந்த அவர்களுக்கும் சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவித்தார். ஹல்லேலூயா, ஆமென். இந்த காலை வேளையிலே தேவனுடைய ஆலயத்திலே பங்கு பெறும்படியாய் ஆராதனையிலே பங்கு பெறும்படியாய் வந்திருக்கிறவங்கள் யாவரையும் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய நாமத்தினாலே நாம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாயிருப்பதாக. ஆமென். அதனால் இந்த காலவேளையில் நம்ம எப்படிப்பட்ட மனநிலையில் இருந்தாலும் தேவ சமூகத்தில் வந்து தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது தேவனுடைய கிருபையும் தேவனுடைய சமாதானமும் நமக்கு உண்டாயிருக்கும். ஹல்லேலூயா, ஆமென். இன்றைக்கு தலைப்பு என்ன அப்படின்னு சொன்னால், சிலுவையும் திருச்சபையும், த கிராஸ் அண்ட் த சர்ச். சிலுவை இல்லாமல் திருச்சபை இல்லை. ஹல்லேலூயா. இப்போ பாஸ்டர் வந்து ஒரு வசனம் வாசித்தாங்க. Acts 28:20. அப்போஸ்தலர் நடபடிகள் அந்த வசனத்தை வாசிக்கலாம். 28வது அதிகாரம் 20வது வசனம். 20-28. ஆமென். ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபை. ஹல்லேலூயா. திருச்சபையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய இரத்தத்தினாலே, சுய இரத்தத்தினால், அவருடைய இரத்தத்தினாலேயே அவர் என்ன செய்திருக்காரா, சம்பாதித்திருக்கிறார். நமக்கு விலை கிரயத்தை கொடுத்து அவருடைய திருச்சபையாக நம்மை அவர் சம்பாதித்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம வாசித்த அந்த எபேசியர் 2வது அதிகாரத்தில் பவுல் அப்போஸ்தலன் இப்படியாக சொல்லுகிறார். அவர் என்ன சொல்கிறாரு, அந்த 2வது அதிகாரம் 11வது வசனத்தில், மாம்சத்தின்படி புறஜாதியாராய் இருந்தீர்கள்,
மாம்சத்தினாலே விருத்த சேதனம் செய்யப்படுகிறவர்களாலே நீங்கள் விருத்த சேதனம் செய்யப்படாதவர்கள் எனப்பட்டீர்கள். நீங்கள் கிறிஸ்துவை சேராதவர்களாக இருந்தீர்கள். இஸ்ரவேலுடைய காணி ஆட்சிக்கு புறம்பானவர்களாக இருந்தீர்கள். வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைக்கு அந்நியராக இருந்தீர்கள். நம்பிக்கை இல்லாதவர்களாக இருந்தீர்கள். இவ்வுலகத்தில் தேவனற்றவர்களாக இருந்தீர்கள். முன்னே தூரமாய் இருந்தீர்கள். ஆமென். இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக நாம் புறஜாதியாராக இருந்தோம். இயேசுவை அறியாதவர்கள் எல்லாம் புறஜாதியார். we do not belong to Christ. இயேசுவை அறியாதவர்களாக யாரா? புறஜாதியார். அவர்களுக்கு அந்த எருசலேம் ஆலயத்தில் அல்லது அந்த தேவ ஆலயத்தில் அவர்களுக்கு இடம் இல்லை. அவங்க அது உள்ளே போகவே முடியாது. அவங்களாம் தூரம் தான் நிற்கணும். அது மட்டும் இல்லை, அந்த காலத்தில் யூதர்களுக்கு ஒரு சட்டம் இருந்தது. என்னவென்று சொன்னால், அவர்கள் எல்லாரும் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். 8வது நாள் குழந்தை பிறந்த உடனே ஆண் குழந்தையானால் தேவாலயத்தில் கொண்டு போய் என்ன செய்யணுமோ விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். ஆகினாலே யூத மக்களுக்கு ஒரு பெருமை இருந்தது. நாங்கள்லாம் விருத்த சேதனம் பண்ணியிருக்கிறோம், நாங்களெல்லாம் சட்டத்திட்டத்தை மதிக்கிறவர்கள், சட்டத்திட்டத்தின்படி செய்கிறவர்கள். ஆகினாலே விருத்த சேதனம் பண்ணப்படாது இருக்கிறவங்களெல்லாம் பார்த்து அவங்க ஏளனமாக சொல்லுவாங்களா, நீங்களாம் விருத்த சேதனம் பண்ணப்படலை, அதனால் உங்களுக்கும் ஆண்டவருக்கும் பங்கில்லை. நாமும் அப்படி தான் இருந்தோம். நாமும் மாம்சத்தின்படி விருத்த சேதனம் பண்ணப்படவில்லை. ஆகினாலே தேவனுக்கு நாம் பங்கில்லாதவர்களாக இருந்தோம். அது மட்டும் இல்லை, தேவனற்றவர்களாக இருந்தீர்கள் என்று பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறார். முன்னே நீங்கள் தேவனற்றவர்களாக இருந்தீர்கள். நாம் எல்லாரும் எப்படி இருந்தோம்? தேவனற்றவர்களாக இருந்தோம். இயேசு கிறிஸ்துவை தேவன் என்று அறியாதவர்களாக இருந்தோம். அடுத்த காரியம் என்னவென்று சொன்னால், இஸ்ரவேலுடைய காணி ஆட்சிக்கு புறம்பானவர்களாக இருந்தோம். கிறிஸ்துவை சேராதவர்கள் இஸ்ரவேலுடைய காணி ஆட்சிக்கு புறம்பானவர்கள் சொன்னால், we were aliens from the commonwealth of Israel. அப்படின்னு சொன்னால், இஸ்ரவேல் தேசத்துக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தங்கள், அவருடைய உடன்படிக்கைகள், இவைகள் எல்லாவற்றிற்கும் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருந்தோமா? புறம்பானவர்களாக இருந்தோம். நமக்கும் அதுக்கு சம்மந்தமே கிடையாது. அவர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நமக்கு சம்மந்தம் கிடையாது. ஏனென்றால் நாம் இஸ்ரவேலுடைய காணி ஆட்சிக்கு, தேவனுடைய காணி ஆட்சிக்கு, தேவனுடைய ராஜ்யத்துக்கு நாம் புறம்பானவர்களாக இருந்தோம். இங்கிலீஷ் பைபிள் says you are aliens, you are strangers from the commonwealth of Israel. காமன்வெல்த் கேம்ஸ் நடத்துகிறாங்க, கரெக்ட் தானே? அப்போ காமன்வெல்த் ஆஃப் இஸ்ரேல் என்றால் இஸ்ரவேல் தேசத்துக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தங்கள், உடன்படிக்கைகள், இதெல்லாம் காமன். எல்லா இஸ்ரவேல் மக்களுக்கும் அந்த உடன்படிக்கை உண்டு, எல்லா இஸ்ரவேல் மக்களுக்கும் அந்த ஆசீர்வாதங்கள் உண்டு. ஆனால் அவைகளுக்கெல்லாம் நம்ம எப்படி இருந்தோமா? அந்த காணி ஆட்சிக்கு, அந்த ஆசீர்வாதங்களுக்கு தூரமாக இருந்தோம். அடுத்ததாக, உடன்படிக்கைக்கு நாம் அந்நியராக இருந்தோம். இங்கிலீஷ் பைபிளில் strangers, you were strangers to the promises of God. நமக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லாதவர்களாக காணப்பட்டோம். நம்பிக்கை இல்லாதவர்கள், without hope. we had no hope, we have no hope without Christ. கிறிஸ்து இல்லாமல் நமக்கு நம்பிக்கை இல்லை. ஆமென். அப்படிதான் நம்ம இருந்தோம். நம்பிக்கையற்றவர்களாக இருந்தோம், தேவனற்றவர்களாக இருந்தோம் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை சொல்லுது. நீங்கள் தேவனற்றவர்களாக இருந்தீர்கள். அது மட்டும் இல்லை, முன்னே தூரமாக இருந்த நீங்கள், அப்படி என்று சொன்னால் நாம் தேவனுக்கு தூரமாக இருந்தோமா? நாம் தேவனுக்கு தூரமாக இருந்தோம். எப்படி நம்ம தேவனுக்கு தூரமாக இருந்தோம் என்று சொன்னால், நம்முடைய பாவங்கள் நமக்கும் தேவனுக்கும் ஒரு தடையை உண்டு பண்ணுகிறது. ஆகையினாலே நாம் தேவனுடைய சமூகத்தில் போக முடியாமல் நாம் தேவனுக்கு தூரமாக இருந்தோம். இப்போ ரூபி சொன்னாங்க, நானும் என் ஹஸ்பண்டும் சண்டை வந்துச்சு, ஆனால் எங்களுக்கு ஒரு உடன்படி இருக்குது, அந்த சாயங்காலத்திலே சமாதானம் ஆகிவிடணும். ஒருவேளை சமாதானம் ஆகலைன்னு நீங்கள் அடுத்த நாள் காலையில் என்ன ஆகும்? அந்த சண்டை கேரி ஓவர் ஆகும். கரெக்ட் தானே? எல்லா குடும்பங்களிலையும் அதை ஃபேஸ் பண்ணுற காரியம்தான். அன்றைக்கி காலையிலையும் சமாதானம் ஆகலை, சாயங்காலம் தொடரும், அடுத்த நாள் தொடரும், ஒரு வாரம். ஒரு சகோதரர் எப்படியே 15 நாள் ஆனால் கூட இந்த புருஷன் பொண்டாட்டி அந்த குடும்பத்தில் பேசுறதில்லை சிஸ்டர். பாருங்கள், தேவனோடு உறவும் அப்படி தான். தேவனோடு கூட நாம் தூரமாகும். எப்போ தெரியுமா? நம்முடைய பாவங்களை தேவனுக்கு உடனுடனடியாக அறிக்கை செய்து நாம் தேவனிடத்தில் மன்னிப்பை பெற்றுக்கொள்ளாத பட்சத்தில் நமக்கும் தேவனுக்கும் உண்டான உறவு தூரமாயிட்டே தான் போகும். ஆங்கிலத்தில் ஒரு கோட் சொல்லுவாங்க, ஸ்டிச் இன் டைம் சேவ்ஸ் 9. அப்படின்னா, ஒரு துணி கிழிஞ்சு போச்சுன்னு வைங்க, ஒரு புது சட்டை கிழிஞ்சு போகுது, உடனே என்ன செய்வோம்? தையல் போடணும். தையல் போடாமல் விட்டோம்னா அந்த துணி என்ன செய்யும்? இன்னும் கொஞ்சம் நிறைய கிழிய ஆரம்பிக்கும். அதே போல தான் உறவுகளிலே நாம் தேவனோடு கூட உடனடியாக நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒப்புரவாக வேண்டும்.
பாவம் செய்யாத மனுஷன் யாருமே இல்லை. ஒவ்வொரு நாளும் நம்ம ஏதாவது ஒரு தவறு தேவனுக்கு விரோதமாக செய்வோம். ஆனால் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்று சொன்னால், உடனடியாக அதை பாவம் என்று உணர்ந்து அந்தந்த நாள் தேவனிடத்திலே ஒப்புரவாகி விட வேண்டும். ஆண்டவரே, நான் தவறு செய்து விட்டேன் சுவாமி, இந்த பொய் சொல்லிட்டேன் ஆண்டவரே, நான் இந்த காரியத்தை அவங்க செய்யன்னு சொன்னாங்க, நான் செய்கிறேன்னு சொல்லிட்டு வந்தேன், ஆனால் நான் செய்யாமல் நம்பிக்கை துரோகம் செய்து விட்டேன் ஆண்டவரே. சின்ன சின்ன விஷயம்தான், ஆனால் தேவனோடு கூட நாம் உடனடியாக ஒப்புரவாக வேண்டும். அப்படி ஒப்புரவாகும் பொழுது தான் நாம் தேவனுக்கு சமீபமாக இருக்க முடியும். இல்லைன்னா we will be strangers to God. நாம் தேவனுக்கு தூரமாக இருப்போம். முன்பாக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக நாம் எல்லாரும் தான் அப்படி இருந்தோம். நாம் விக்கிரக ஆராதனை பண்ணி கொண்டிருந்தோம். சிருஷ்டித்தவைகளை பார்த்து இதுதான் கடவுள் என்று சொல்லி நாம் ஆராதித்து கொண்டிருந்தோம். எதெல்லாம் கடவுள் இல்லையோ அதையெல்லாம் கடவுள் என்று வணங்கி கொண்டு தேவனுக்கு விரோதமாக நாம் பகையாக இருந்தோம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை என்றைக்கு நாம் அறிந்து கொண்டோமோ அன்றைக்கு நாம் தேவனை உடையவர்களாக மாறினோம். ஹல்லேலூயா. அன்றைக்கு நாம் தேவனுக்கு சமீபமானோம். ஹல்லேலூயா. அன்றைக்கு இஸ்ரவேலின் காணியாட்சிக்கு உட்புறமாக வந்தோம். ஆமென். அப்பொழுது நாம் கர்த்தருக்கு சமீபமானோம். ஆமென். ஆகையினால தேவனுடைய வார்த்தை அந்த 13வது வசனத்தை வாசிக்கலாம். முன்னே தூரமாய் இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். நிறைய வேளையில் நாம் நினைக்கிறோம், நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன், ஆகையினால நான் இயேசு கிறிஸ்துவின் பிள்ளையாய் மாறி இருக்கிறேன். உண்மைதான். எப்பொழுது நாம் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறோமோ அப்பொழுது நாம் தேவனுடைய பிள்ளைகளாக மாறுகிறோம். உண்மைதான். ஆனால் அதற்கு மூல காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய இரத்தம். ஹல்லேலூயா. தம்முடைய சுய இரத்தத்தினாலே அவர் சம்பாதித்த சபை. ஆமென். அவருடைய இரத்தத்தை விலைக்கிரயமாய் செலுத்தி அவர் சபையை வாங்கியிருக்கிறார். ஆமென். So there is no church without the cross. சிலுவை இல்லாமல் திருச்சபை இல்லை. அந்த சிலுவை மரணத்தினாலே இயேசு கிறிஸ்து தன் ஜீவனை கொடுத்ததினாலேயும் அவருடைய திரு சரீரத்தை கிழிக்க ஒப்பு கொடுத்ததினாலேயும் அவருடைய இரத்தத்தை அவர் சிந்த ஒப்பு கொடுத்ததினாலேயும் அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் அவர் உயிரோடு எழுந்தபடியினாலும் இன்றைக்கும் அவர் உயிரோடு இருக்கிறபடியினாலும் திருச்சபையாகிய இந்த திரு சரீரத்தை அவர் வாங்கியிருக்கிறார். ஹல்லேலூயா. The church came into existence because of the death of the Lord Jesus Christ and his resurrection. Amen. திருச்சபை எப்படி உண்டாயிற்று? சிலுவையினாலே உண்டாயிற்று. திருச்சபை எப்படி உண்டாயிற்று? இயேசு கிறிஸ்துவின் மரணத்தினாலே உண்டாயிற்று. திருச்சபை எப்படி உண்டாயிற்று? இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதினாலே உண்டாயிற்று. திருச்சபை எப்படி உண்டாயிற்று? இயேசு கிறிஸ்து தன்னுடைய சுய இரத்தத்தை சிந்தினதினாலே உண்டாயிற்று. ஹல்லேலூயா. So each one, இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய இரத்தத்தினாலே வாங்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆகையால் நம்முடைய வாழ்க்கையை வேறொரு காரியத்துக்கும் அந்நிய தெய்வத்திற்கும் உலகத்துக்கும் விற்று போட முடியாது. ஆமென். உலகம் சொல்கிறபடியெல்லாம் நம்ம நடக்க முடியாது. ஏனென்று சொன்னால் யூ ஆர் நாட் யுவர் ஓன். நாம் நமக்கு சொந்தமானவர்கள் அல்ல. பவுல் அப்போஸ்தலன் அதான் சொல்கிறாரு, கலேஷியன்ஸ் 2:20, I no longer live but Christ lives in me. இனி நான் அல்ல, எனக்குள் கிறிஸ்துவே ஜீவிக்கிறார். ஹல்லேலூயா. ஆகையினாலே மாம்சத்தின்படி நாம் ஜீவிக்க, மாம்சத்துக்கு நாம் கடனாளிகளாக இல்லாமல் இயேசு கிறிஸ்துவுக்காக அவருடைய சிலுவை பாடுகளை உணர்ந்தவர்களாக அவருக்காக வாழ நாம் அழைக்கப்படுகிறோம். ஆமென். அது மட்டும் இல்லை, ஆண்டவர் திருச்சபையை தம்முடைய இரத்தத்தினாலே சம்பாதித்தார். He bought the church by his blood. He bought you and me. உன்னையும் என்னையும் ஆண்டவர் தம்முடைய திரு இரத்தத்தினாலே சம்பாதித்திருக்கிறார். இந்த வார்த்தையில் சில காரியங்களை நம்ம வாசிக்கலாம். நம்ம வாசித்த அதே பகுதியில் 14வது வசனம், எப்படியெனில் அவரே நம்முடைய சமாதானக்காரனராகி இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகி நடுசுவரை தகர்த்து. இப்போ இங்கே பார்த்தோன்னா இந்த வசனத்தில் என்ன இருக்குன்னா, இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி அப்படின்னா 2 குரூப்பு. there are 2 groups. அந்த 2 குரூப்பையும் ஆண்டவர் என்ன செய்கிறாரா? ஒன்று ஆக்குகிறார் என்று சொல்லி வசனம் சொல்லுது. அதற்கு பிறகாக அதே வசனத்தில் நாம் பார்க்கிறோம்,
பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுசுவரை தகர்த்து. அப்போ இந்த 2 கூட்டத்துக்கும் என்ன இருந்துச்சா? பகையாகிய ஒரு நடுசுவர். இப்போ 2 கூட்டம் இருக்குது, இதுக்கு நடுவில் ஒரு சுவர் இருந்தால் பரவாயில்ல. ஆனால் சுவரே இருக்காது, ஆனால் கூட 2 கூட்டம் பேசிக்காது. உண்மைதானே? ஒரே வீட்டில் கணவன் மனைவி சண்டை வந்துருச்சு, பேச மாட்டோம். அப்போ என்ன இருக்காங்க? பிரிவினை என்கிற ஒரு தடைச்சுவர், அல்லது பகை என்கிற ஒரு தடைச்சுவர். இப்போ ஒரு 2 சகோதரர்கள் இருக்கிறார்கள், நில பிரச்சனை வருதுன்னு வைங்க. அப்போ 2 சகோதரர்களையும் சண்டை வந்ததுனால ஒரு சகோதரனும் விட்டு கொடுக்க மாட்டேங்கிறான். அப்போ என்ன வருது? அவங்க நடுவில் பகை வருகிறது, அவர்களுக்குள்ளாக ஒரு பிரிவினை வருகிறது, அவர்களுக்குள்ளாக ஒரு தடைச்சுவர் வருகிறது. இப்போ இப்படிப்பட்ட தடைச்சுவரை, இந்த பகையாய் நின்ற தடைச்சுவரை உடைத்து எறியும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இறங்கி வந்தார். இது யாருக்கும் பகை என்று சொன்னால் 2 காரியங்களிலே பகை. ஒன்று, நாம் த பீப்புள் ஆஃப் காட் என்று சொல்லப்படுகிற நமக்கும் பிதாவாகிய தேவனுக்கும் பகை உண்டாயிருந்தது. ஹல்லேலூயா. We were enemies to God. நாம் ஆண்டவருக்கு பகைஞர்களாக இருந்தோம். ரோமர் 5வது அதிகாரத்தில் அந்த 8, 10, 12 வசனங்களை வாசித்தோம் என்றால், நீங்கள் தேவனுக்கு சத்துருக்களாக இருக்கையிலே, when you were enemies with God என்று போடப்பட்டிருக்கிறது. நாம் தேவனுக்கு சத்துருக்களாக இருந்தோமா? எப்பொழுது? அவரை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்த பொழுது, அவருக்கு விரோதமாக பாவம் செய்யும் பொழுது நாம் தேவனுக்கு சத்ருவாக இருக்கிறோம், நாம் பகைஞர்களாக இருக்கிறோம். அப்பொழுது தேவனுக்கும் நமக்கும் உறவே இல்லாமல் இருக்கிறது. பாவம் தேவனுடைய சமூகத்தை விட்டு நம்மை பிரித்து விடும். ஆமென். அப்போ தேவனுடைய சமூகத்தில் நான் இருக்க வேண்டும் என்று சொன்னால், உடனடியாக என்னுடைய பாவங்களை எல்லாம் தேவனிடத்திலே நான் அறிக்கை செய்ய வேண்டும். ஆமென். அறிக்கை செய்வது மட்டுமல்ல, அதை விட்டு விட வேண்டும். ஆமென். அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனே தேவனிடத்திலே இரக்கம் பெறுவான். நிறைய பேர் அறிக்கை செய்வாங்க, ஆண்டவரே நான் தப்பு செஞ்சுட்டேன், மன்னிச்சிடுங்க ஆண்டவரே. ஆனால் அதை விட மாட்டாங்க. ஆனால் சில சுபாவங்கள் இருக்கும், சில பழக்க வழக்கங்கள் இருக்கும், சில போதை வஸ்துக்களுக்கு அடிமையாக இருப்பார்கள். ஒரு 10 நாள் குடிக்க மாட்டாங்க, 11வது நாள் என்ன செய்வாங்க? மறுபடியும் போய் அதே குடி. அப்போ சில பழக்க வழக்கங்கள், சம் அடிக்ஷன்ஸ், இவைகளையெல்லாம் சிலுவையிலே தேவன் நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது நம்மை அதிலிருந்து விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென். ஆகையினால ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சமூகத்திலே நாம் செய்கிற பாவ காரியங்களை நாம் ஆண்டவரிடத்திலே அறிக்கை செய்து அதை விட்டு அவரிடத்திலே மன்னிப்பு கேட்கும் பொழுது அவர் நம்மை மன்னிக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஆமென். ஆங்கிலத்தில் அப்படியே சொல்லுவாங்க, கீப் யுவர் அக்கவுண்ட்ஸ் ஷார்ட். அதாவது உங்களுடைய கணக்குகளை சின்னதாக வைங்க. இப்போ கடன் வாங்குகிற ஒரு இடத்துல வைங்க, கடன் ஏறிட்டே போச்சுன்னா சும்மா இருப்பாங்களா? கொஞ்சம் கடனாக இருந்தால் அமைதியாக இருப்பான், கடன் வாங்கிட்டே இருந்தால் சும்மா இருக்க மாட்டாங்க. அப்போ கீப் யுவர் அக்கவுண்ட்ஸ் ஷார்ட் வித் காட் என்று சொன்னால், உன்னுடைய பாவ கணக்குகளை என்ன செய்யணுமா? சீக்கிரமாக ஆண்டவர்கிட்ட சொல்லிடணுமா? ரொம்ப நாள் கழித்து சொல்லிகிட்டே போனால் பாவம் செய்கிற உணர்வு நமக்கு அற்றுப்போகும். பாவம் செய்கிற போது சில சமயத்தில் குற்ற மனசாட்சி வருகிறது, நல்லது. ஆனால் தொடர்ந்து பாவம் செய்து கொண்டே இருப்போம் என்றால் இந்த குற்ற மனசாட்சியே வராது, அது ஒரு தினசரி ஒரு நடவடிக்கையாய் மாறி போகும். அந்த நிலைமைக்கு போவதற்கு முன்பாக நாம் தேவனிடத்திலே நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்துவிடணும். ஆகையால் முதலாவது, நாம் தேவனுக்கு பகைஞர்களாக, we were enemies with God, நாம் அவருக்கு எனிமீஸாக இருக்கோம். எப்போ? பாவங்களை செய்து நாம் ஆண்டவரை அறியாத இருந்த நாட்களிலே we were enemies with God, நாம் தேவனுக்கு பகைஞர்களாக இருந்தோம். ஆகையினாலே அவருக்கும் நமக்கும் ஒரு தடைச்சுவர் உண்டாயிற்று. அப்போ பிதாவாகிய தேவனை நம்முடைய பாவத்தோடு நாம் என்ன செய்ய முடியாது? அவற்றை ஜெபம் பண்ண முடியாது. நல்லா சண்டை போட்டுட்டு யாராவது உடனே முட்டி போட்டு ஜெபம் பண்ண முடியுதா? ஒப்புரவாகாமல், மன்னிப்பு கேட்காமல், இல்லை அவங்களை மன்னிக்காமல் யாருக்காவது ஜெபம் பண்ண முடியுதா? இல்லை கம்யூனியனுக்கு வரும்போது கை நீட்ட முடியுதா? அப்படி முடியும் சொன்னால் நம்ம துணிகரமாக பாவம் செய்கிறோம். நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இந்த நேரத்தில் நான் இப்படி ஒரு கேள்வியை முன்வைக்கிறேன். யாரையாவது யோசித்து பார்த்தா நமக்கு கோபம் வருதா? யார் மேலேயாவது நமக்கு கசப்பு இருக்கா? அப்படி என்று சொன்னால் நம்ம இவங்களை நினச்சி பார்த்தா எனக்கு கோபமாக வருது, எரிச்சலாக வருது, அவங்க பக்கமே நான் திரும்ப மாட்டேன், பேச மாட்டேன். இப்படிப்பட்ட பகைகள், வைராக்கியங்கள் நமக்கு இருக்கும் என்று சொன்னால் நாம் இன்னும் தேவனை துக்கப்படுத்துகிறவர்களாகவும் தூரமாக இருக்கிறவர்களாக இருக்கிறோம். தேவனோடு கூட நாம் ஒப்புரவாக வேண்டும்.
இஃப் யூ ரிகன்சைல் வித் காட், தேவனோடு ஒப்புரவு பண்ணுகிறன்னா முதலாவது எங்கே ஒப்புரவாகவும்? மனிதர்களோடு ஒப்புரவாக வேண்டும். நான் அவர்களோடு பேச மாட்டேன், அவங்கக்கிட்ட அவங்களோட நான் போய் இருக்கவே மாட்டேன், அவங்க வீட்டுக்கு போகவே மாட்டேன், இப்படிலாம் நம்ம வச்சுருக்கோம் இல்லையா பகை. இவைகள் எல்லாவற்றையும் தேவனுடைய கரத்தில் கொடுத்து மனிதர்களோடு நாம் ஒப்புரவாக வேண்டும். இரு திறத்தார் என்று சொல்லும்பொழுது முதலாவது தேவனுக்கு விரோதமாக இருந்த மக்களை ஆண்டவர் அவருடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை அனுப்பி நம்முடைய ஸ்தானத்திலே, நம்முடைய இடத்திலே அவரை மரிக்க ஒப்பு கொடுத்து அவர் தடையாக இருந்த அந்த பகைச்சுவரை உடைத்து பிதாவாகிய தேவனோடு நம்மை ஒப்புரவாக்கினார். ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு காலத்தில் தேவாலயத்தில் அந்த ஹை ப்ரீஸ்ட் என்று சொல்லப்படக்கூடிய அந்த பிரதான ஆசாரியன் மட்டும்தான் அந்த உள்ளே இருக்கிற பரிசுத்தமான மகா பரிசுத்தமான ஸ்தலத்துக்கு போக முடியும். வேறு யாரும் போக முடியாது, எல்லாம் வெளியில் தான் இருக்கணும். there was no access to God. தேவனோடு கூட யாருக்குமே ஒரு உறவு கிடையாது, எல்லாம் வெளியில் தான் நிற்கணும், அவர் வந்து சொல்கிறது தான் கேட்கணும். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மரணத்தினாலே அந்த தடைச்சுவராக இருந்த அந்த பெரிய ஒரு திரைச்சீலை, தேவாலயத்தில் இருந்த திரைச்சீலை அந்த மக்களுக்கும் பிரதான ஆசாரியருக்கும் மக்களுக்கும் தேவனுக்கும் இடையிலே இருந்த அந்த பெரிய திரைச்சீலை மேலிருந்து கீழாக கிழிக்கப்பட்டபடினாலே தேவனுடைய மகா பரிசுத்த ஸ்தலத்திலே நாம் யாவரும் போக முடியும். ஹல்லேலூயா. ஆகையினால தான் நாம் எல்லாரும் அவரை பார்த்து, பிதாவாகிய தேவனை பார்த்து ஜெபத்தை ஏறெடுக்க முடியும். ஆமென். அப்போ ஆண்டவராகிய பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவினாலே நாம் தேவனோடு பகைவர்களாக இருந்த பொழுது அந்த தடைச்சுவரை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய இரத்தத்தினாலே, சரீரத்தினாலே, அவர் இறந்ததினாலே, அந்த சரீரத்தில் அந்த பாடுகளை அனுபவித்து அந்த சிலுவையிலே அவர் மரித்தபடினாலே நமக்கு பிதாவோடு இருந்த பகையை நீக்கி நம்மை பிதாவோடு கூட ஒப்புரவாக்கினார். ஹல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் செய்கிற முதல் காரியம். இரண்டாவது காரியம், இந்த ஜூஸ் அண்ட் ஜென்டைல்ஸ், யூதர்களும் புறஜாதியார், நாமெல்லாம் புறஜாதியார், நாமெல்லாம் விருத்த சேதனம் பண்ணப்படவில்லை. ஆகையினால யூதர்கள் என்ன சொல்லுவாங்களாம் புறஜாதியரை பார்த்து, நீங்கள் விருத்த சேதனம் பண்ணப்படாதவங்க எல்லாம் தூரமான இல்லைங்க, நாங்கள் யூதர்கள் விருத்த சேதனம் பண்ணப்படுற, அதனால தான் எங்களுக்கு ராயல் ரைட்ஸ் இருக்குது தேவாலயத்திற்கு போவதற்கு என்று போவார்களாம். ஆகையினாலே இப்படி பிரிவினையாக இருந்த இரு திறத்தாரையும் அந்த பகையாக இருந்த நடுச்சுவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? தாம் மரித்தபடினாலே அந்த இரண்டு திறத்தார், இரண்டு குரூப்பையும் என்ன செய்தாராம்? ஒப்புரவாக்கினார். ஹல்லேலூயா. இது எதை காட்டுகிறது என்று சொன்னால், மனிதர்களாக நாம் இருக்கிறோம் இல்லையா, நமக்கும் நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ் ஆர் நம்முடைய நெய்பர்ஸ், நமக்கு கூட இருக்கிறவங்க இல்லை அந்த பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க, நமக்கு இருக்கக்கூடிய பகைகளை கர்த்தர் உடைத்தெறிய வாஞ்சிக்கிறார். ஆமென். ஆமென். நமக்கு சந்தோஷமாகவே இல்லையே மற்றவங்கள்ட்ட நட்பாக இருக்கணும்னு சொல்லி, இல்லை அவங்கள்ட்ட போய் நான் எப்படி பேசுகிறது, அவங்க இப்படி எடுத்துரிஞ்சு பேசினா அவங்கள்ட்ட நான் எப்படி பேசுகிறது, நம்முடைய வரட்டு வைராக்கியங்களெல்லாம் அப்படி தான் இருக்குது. ஆனால் இந்த சிலுவையும் சபையுங்கிற காரியத்தில் சபையாக இருக்கிற நாம் தேவனுடைய அன்பை மற்றவர்களுக்கு காட்ட வேண்டும். ஆமென். ஆகையினால பகையாக இருக்கிற இந்த நடுச்சுவரை யூதருக்கும் இந்த புறஜாதியாருக்கும் அப்படி ஒரு தடைச்சுவர் இருந்தது, அதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உடைத்தெறிந்தார். ஹல்லேலூயா. எப்படி செய்தார் என்று சொன்னால் வசனம் 14 சொல்லுகிறது பாருங்க, வாசிக்கலாம். எப்படி எனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி. ஆமென். இப்போ நாம் போய் சமாதானம் பண்ணால் மக்கள் என்ன செய்ய மாட்டாங்க? சமாதானமாக மாட்டாங்க. ஆனால் அவர் நம்முடைய சமாதான காரணராக இருப்பார் என்று சொன்னால், அவருடைய சமாதானத்தை நாம் சுமந்து போவோம் என்று சொன்னால், இரு திறத்தாருக்கும் இருக்கிற அந்த பகையை கர்த்தர் மாற்ற முடியும். ஹல்லேலூயா. இன்றைக்கி நமக்கு யார் கூடயாவது பகை இருக்கா? இன்றைக்கி நம்ம யார் கூடயாவது பேசாமல் இருக்கிறோமா? நமக்கு மனசில் யாரை பற்றியாவது எண்ணம் இப்போ வருதா? அப்போ தேவன் நம்மிடத்தில் பேசுகிற காரியம் அவர்களோடு போய் ஒப்புரவாகு. ஹல்லேலூயா. சில சமயத்தில் அது ரொம்ப கடினமான காரியம். இவ்வளோ நாள் கழித்து பேசாமல் இருந்தேன், இப்போ நான் போய் பேசினா எப்படி ஏற்றுப்பாங்க? தேவனுடைய அன்பை பற்றி சொல்ல வேண்டும். ஆமென். சில சமயத்தில் என்ன செய்வாங்க, நம்ம போய் அப்படி பேசினா, இவ்வளோ நாள் பேசல இப்போ பேச வந்துட்டானா
அப்படின்னு அவளை அலட்சியப்படுத்தக்கூடும். ஆனாலும் தொடர்ந்து நாம் தேவனுடைய அன்பை காட்டும் பொழுது, தேவனுடைய சமாதானம் நம்முடைய உள்ளத்தில் இருக்கும் பொழுது, your first aim should be to please God. தேவனை நான் பிரியப்படுத்த வேண்டும். அதுதான் நம்முடைய உள்ளத்தில் மிகப்பெரிய ஒரு மோட்டிவேட்டிங் ஃபேக்டராக இருக்க வேண்டும். ஆமென். அவங்க என்ன சொல்லுவாங்க, ஏற்றுப்பாங்களோ இல்லையோ இல்லை, என் தேவன் என்னை அதை செய்ய சொல்லுகிறார், ஆகையினால் நான் அதை செய்வேன். ஆமென். அப்படி நாம் தேவ அன்பினால் உந்தப்பட்டு தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி பகைகளை உடை தெரியும்படியாக நாம் எடுக்கிற ஒரு ஸ்டெப்பை ஆண்டவர் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஆமென். சில விஷயங்களை ப்ராக்டிக்கலாக செய்து காட்டலாம். எப்படின்னா, போய் நான் உன்னை நேசிக்கிறேன் என்று சொல்வதை விட எதையாவது ஸ்பெஷலாக அவங்களுக்கு செஞ்சு கொண்டு போய் கொடுக்கலாம். அவங்களுக்கு பிடிச்ச எதையாவது செய்துட்டு போய் கொடுக்கலாம். அவங்கள போய் ஒரு ஜரமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது எதையாவது அவங்களுக்கு ஒரு சுடு தண்ணி வைத்து கொடுக்கலாம், ஒரு கஞ்சி வைத்து கொடுக்கலாம். நீ சிக்கா இருக்கேன்னு கேள்விப்பட்டேன், அதனால் இந்த அன்பு கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன். யுவர் ஆக்ஷன்ஸ் வில் ஸ்பீக் லவுடர். நாம் செய்கிற அந்த காரியங்கள் அவர்களுக்கு அது தேவனுடைய அன்பை உணர்த்தும். ஆமென். ஆகையால் நமக்கு இந்த நேரத்தில் இவங்கள்ட்ட நான் பேசாமல் இருக்கிறேனே, அவங்கள்ட்ட நான் அப்படி கோபமாக நடந்துக்கிட்டேனே, அவங்கள்ட்ட பேசுகிறதே இல்லையே, இப்படிலாம் நமக்கு மனசில் இந்த வேளையில் யாரை பற்றியா தோணுதுன்னா, the spirit of the Lord is telling us, ஆண்டவர் நமக்கு அன்பாய் சொல்லுகிற காரியம் அவர்களோடு ஒப்புரவாக வேண்டும். ஆமென். ஏனென்றால் இந்த ஒப்புரவாக்குற ஊழியத்தை தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக செய்தார். ஹல்லேலூயா. இப்போ சபை தேவனோடு கூட இருக்க வேண்டும் என்பதனால தான் பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே மரிக்க ஒப்பு கொடுத்தார். ஆமென். ஆகையினாலே சபை சிலுவை மரணத்தினாலே உண்டாயிற்று. சபை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய மரணத்தினாலே உண்டாயிற்று. சபை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் சிந்துதனாலே உண்டாயிற்று. சபை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்டது. ஆமென். So the church is formed by the cross. சிலுவை சபையை உருவாக்கி இருக்கிறது. ஆமென். அடுத்ததாக ஒரு காரியம் என்ன சொன்னால், the church is preserved and sanctified by the cross. சிலுவை சபையை பாதுகாக்கிறது, சிலுவை சபையை பரிசுத்தமாக்குகிறது. எபேசியர் 5வது அதிகாரம் 26, 27 வசனங்களை வாசிக்கலாம். 25 கடைசியிலேருந்து வாசிங்க சிஸ்டர். ஆமென். 25 கடைசி வசனம். அப்படி அந்த கடைசி வசனம் வாசிக்கும் பொழுது, அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து சபையை தேவன் நேசிக்கிறார். ஹல்லேலூயா. He loves the church. He loves you. He loves me. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன்னை நேசிக்கிறார், என்னை நேசிக்கிறார், சபையாகிய நம்மை நேசிக்கிறார். ஆமென். ஆகையினாலே அவர் சபையிலே அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினாலே சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும். எதற்காக அவர் நேசிக்கிறாரா? திருவசனத்தை கொண்டும் தண்ணீர் முழுக்கினாலும் என்ன செய்கிறாரா? சுத்திகரிக்கிறார். He wants to cleanse us. நம்மை அவர் சுத்திகரிக்க வாஞ்சியுள்ள தேவனாக இருக்கிறார். அவருடைய வசனத்தை கொண்டும் திருமுழுக்கினாலும் அவர் நம்ம என்ன செய்கிறாராம்? சுத்திகரிக்கிறார். எப்பொழுது நாம் திருமுழுக்கெடுக்கிறோம்? நான் பாவி என்று உணர்ந்து எனக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வேண்டும், அவர் ஒரு இரட்சகர், என்னுடைய இரட்சகர் என்று ஏற்றுக்கொண்டு நான் இனி இயேசுக்காக வாழப்போகிறேன் என்ற நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கும் பொழுது நாம் திருமுழுக்கெடுக்கிறோம். திருமுழுக்கெடுக்கும் பொழுது நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. திருமுழுக்கு பாவங்களாம் மன்னிக்கப்படாமல் யாராவது திருமுழுக்கு எடுப்பாங்களா? ஞானசனம் எடுப்பாங்களா? எடுக்க மாட்டாங்க. அப்போ பாவத்திலிருந்து மன்னிக்கப்பட்டவர்கள் சுத்திகரிக்கப்படுகிறார்கள். அதை திருமுழுக்கினாலே நாம் அறிக்கை செய்கிறோம். ஆமென். அது மட்டும் இல்லை, தேவனுடைய வார்த்தை நம்மை சுத்திகரிக்கிறது. ஆமென். இப்பொழுது நான் சொன்னேன் இல்லையா, பகையாக யாரையாவது நினைக்கிறீங்கன்னா ஒப்புரவாக வேண்டும். இப்போ தேவனுடைய வார்த்தை நமக்குள் கிரியை செய்கிறது. நான் இன்றைக்கி போய் அவங்கள்ட்ட பேச போகிறேன், இன்றைக்கி போய் அந்த சண்டையை சரி பண்ண போகிறேன் என்று நினைக்கும் பொழுது தேவனுடைய வார்த்தை நம்மை சுத்திகரிக்கிறது. ஹல்லேலூயா. The word of God cleanses us. தேவனுடைய வார்த்தை நம்மை பரிசுத்தப்படுத்துகிறது. யோவான் 17:17 வாசிக்கலாம்.
உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்காக பிதாவாகிய தேவனிடத்தில் ஜெபிக்கிறார். உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். தேவனுடைய வார்த்தையாகிய சத்தியம் நம்மை பரிசுத்தமாக்கும் வல்லமை உள்ளது. ஹல்லேலூயா. அதனால தான் தேவனுடைய வார்த்தையை வாசிக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தை கண்ணாடி என்று சொன்னார் இல்லையா பாஸ்டர்? தேவனுடைய வார்த்தையில் அப்படி போட்டிருக்கு. The word of God is like a mirror. அது நம்ம வாசிக்கும் பொழுது நாம் எப்படிப்பட்டவர்கள் என்று நம்மை பற்றி அது காட்டுது. If you are greedy, நீ ரொம்ப பேராசை உள்ளவனாக இருந்தால் தேவனுடைய வார்த்தை சுட்டி காட்டுகிறது. பண ஆசை உள்ளவனாக இருந்தால் தேவனுடைய வார்த்தை சுட்டி காட்டுகிறது. கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை செய்யும் பொழுது தேவனுடைய வார்த்தை சுட்டி காட்டுகிறது. அது கண்ணாடியாக இருக்கிறது. ஆகினாலே உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே சத்தியம். இப்போ தேவனுடைய வார்த்தை நம்மை சுத்திகரிக்கிறது. ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை நம்மை பரிசுத்தப்படுத்துகிறது. எபிரேயர் 10வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கலாம். ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே இவர் என்றென்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறார். இங்கே பரிசுத்தமாக்கப்படுகிறவர்கள் என்று யாரை பற்றி சொல்லுகிறது? சபையாகிய நம்மை குறித்து சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஆகினாலே தேவன் என்ன செய்கிறாரா? நம்மை பரிசுத்தமாக்க முயற்சிக்கிறார். முயற்சிக்கல, he sanctifies us. அவர் பரிசுத்தமாக்கப்படுகிற நம்மை ஒரே பலியினாலே இவர் என்றென்றைக்கும் பூரணப்படுத்துகிறார். அவர் பரிசுத்தமாக்குகிறார். அது மட்டுமல்ல, ஒரே பலியாய் தம்மை அவர் ஒப்பு கொடுத்ததினாலே நம்மை அவர் பூரணப்படுத்துகிறார். He perfects us. இந்த உலகத்தில் யாராவது பூரண புருஷராக இருக்கிறாங்களா? பர்ஃபெக்டாக இருப்பாங்களா? இல்லை. யாராவது நான் ரொம்ப பரிசுத்தமாக இருக்கிறேன் என்று சொல்ல முடிகிறதா? நாம் எல்லாரும் ஏதாவது ஒரு விஷயத்தில் தவறுகளாக இருக்கிறோமே, தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆனால் இந்த பரிசுத்தப்படுத்துதலை தேவன் விரும்புகிறார். நம்மை அவர் பரிசுத்தப்படுத்த வாஞ்சியுள்ள தேவனாக இருக்கிறார். நாம் பூரணராக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அதனால் இந்த பரிசுத்தமாகுதல் என்பது ஒரு நாளைக்கு உண்டான காரியம் இல்லை. நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், ஞானஸ்தானம் எடுத்துக்கொண்டேன், பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டேன், ஆகையினால் நான் பரிசுத்தமாகிவிட்டேன். இட் டஸ் நாட் ஸ்டாப் தேர். ஒவ்வொரு நாளும் பரிசுத்தத்திலே நாம் வளர வேண்டும். இட் இஸ் அ லைஃப் லாங் ப்ராசஸ். எப்படி நம்ம பிள்ளைங்க எல்கேஜி பாஸ் பண்ணிட்ட உடனே யூகேஜிக்கு போகணும், யூகேஜி பாஸ் பண்ணால் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போகணும், அதே போல் படித்து கொண்டே இருக்கிறதை போல் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட பரிசுத்தமாகுதல் என்பது இட் இஸ் அ லைஃப் லாங் ப்ராசஸ். நம்ம வாழ்க்கை தோறும் நாம் பரிசுத்தமாகி கொண்டே இருப்போம். ஆமென். கர்த்தர் அதற்காக சபைக்காக தம்மை ஒப்பு கொடுத்திருக்கிறார். கரை திரை அற்றவர்களாக, பிழை அற்றவர்களாக அவருக்கு முன்பாக நம்மை நிறுத்தும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். இன்னொரு பகுதியை வாசிக்கலாம். இதை எல்லாரும் வாசிக்க வேண்டும் என்று நான் வாஞ்சிக்கிறேன். மத்தேயு 27வது அதிகாரம் நம்ம எல்லாரும் எடுக்கலாம். மத்தேயு 27 38 44 வரை. மைக்கில் வாசிங்க. 38 அப்பொழுது அவருடைய வலது பக்கத்தில் ஒருவனும் அவருடைய இடது பக்கத்தில் ஒருவனுமாக 2 கள்ளர்கள் அவரோடே கூட சிலுவைகளில் அறையப்பட்டார்கள். அந்த வழியாய் நடந்து போகிறவர்கள் தங்கள் தலைகளை துலுக்கி, தேவாலயத்தை இடித்து 3 நாளைக்குள்ளே கட்டுகிறவனே, உன்னை நீயே ரட்சித்துக்கொள், நீ தேவனுடைய குமாரனானால் சிலுவையிலிருந்து இறங்கி வா என்று அவரை தூஷித்தார்கள். அப்படியே பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் மூப்பரும் பரியாசம் பண்ணி மற்றவர்களை ரட்சித்தான், தன்னைத்தான் ரட்சித்து கொள்ள திராணி இல்லை. இவன் இஸ்ரவேலின் ராஜாவானால் இப்பொழுது சிலுவையிலிருந்து இறங்கி வரட்டும், அப்பொழுது இவனை விசுவாசிப்போம். தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொல்லி தேவன் மேல் நம்பிக்கையாய் இருந்தானே, அவர் இவன் மேல் பிரியமாய் இருந்தால் இப்பொழுது
இவனை ரட்சிக்கட்டும் என்றார்கள். அவரோடு கூட சிலுவைகளில் அறையப்பட்ட கள்ளரும் அந்தப்படியே அவரை நிந்தித்தார்கள். இந்த வசனத்தில் நம்ம என்ன பார்க்குறோம்? 3 சிலுவை இருக்கிறது. நடுவிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்பட்டிருக்கிறார். வலது பக்கத்திலே ஒரு கள்ளன் அறையப்பட்டிருக்கிறான், இடது பக்கத்திலே ஒரு கள்ளன் அறையப்பட்டிருக்கிறான். ஆனால் நம்ம அங்கே பார்க்குற காரியம் என்னன்னு சொன்னால், பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் மூப்பரும் பரியாசம் பண்ணுகிறதை பார்க்கிறோம். அங்கே ஒரு கூட்டம் அவரை பரியாசம் பண்ணுகிறது. என்னென்று பரியாசம் பண்ணுகிறது? மற்றவர்களெல்லாம் இவன் ரட்சித்தான், தன்னைத்தான் ரட்சித்து கொள்ள திராணி இல்லை. இவன் இஸ்ரவேலின் ராஜாவானால் இப்பொழுது சிலுவையிலிருந்து இறங்கி வரட்டும், இப்பொழுது இவனை ரட்சிக்கட்டும் என்றார்கள். அங்கே இருக்கிற கூட்டமெல்லாம் இயேசுவை பார்த்து என்ன சொல்லுகிறது? they are mocking and insulting and they are telling Jesus, நீ சிலுவையிலேருந்து இறங்கி வா, நீ தான் பெரிய ராஜான்னு சொன்னியே, அற்புதங்களை அடையாளங்கள்லாம் செஞ்சு சிலுவையிலேருந்து இறங்கி வா, நீ உன்னை காப்பாற்றிக்கோ, உன்னால் காப்பாற்றிக்க முடியாமல் திராணி இல்லாமல் சிலுவையில் தொங்கிட்டு இருக்கியே, நீ உன்னையே காப்பாற்றிக்கோ, அப்போ நாங்கள் உன்னை நம்புகிறோம். They thought the nails were holding Jesus on the cross. அவர்கள் என்ன யோசித்தார்கள்? அந்த சிலுவையில் நம்ம அறைந்த ஆணி அவரை இங்கே வைத்திருக்கிறது, அதிலிருந்து அவரால் விடுவித்து கொண்டு தன்னை வர முடியாது என்று அவர்கள் நினைத்தார்கள். The nails cannot hold Jesus, but love held Jesus on the cross. தேவன் நம்மேல் வைத்த அன்புதான் இயேசுவை சிலுவையிலே வைத்திருந்தது. Hallelujah. It was not the nails of the Roman soldiers or the Roman kingdom, but the love of God that kept Jesus on the nails. தேவன் நம்மேல் பாராட்டின அன்புதான் அவரை சிலுவையில் இருக்க வைத்தது. ஆமென். அவர் தேவன். ஆனால் ஒரு நிமிஷத்தில் அவரால் என்ன செஞ்சிட முடியும்? அந்த சிலுவையிலேருந்து இறங்கி வந்திருக்க முடியும். இறங்கி வந்து அவர்கள் எல்லாம் அவர் என்ன செஞ்சுருக்கலாம்? சேலஞ்ச் பண்ணி காமிச்சிருக்க முடியும். பாருங்கள், நான் தேவன், நான் இஸ்ரவேலின் ராஜா, உங்களுடைய சிலுவை எனக்கு ஒன்றும் பண்ணவில்லை, உங்களுடைய ஆணிகள் என்னை ஒன்றும் பண்ணவில்லை, உங்களுடைய க்ரௌன் ஆஃப் தார்ன்ஸ், இந்த முள்முடி என்னை ஒன்றும் பண்ணலை அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணியிருக்கலாம். ஆனால் அவர் அதை செய்யாமல் அந்த சிலுவையிலே தொங்கினதினாலே நம்மேல் வைத்த அன்பு எவ்வளோ பெரிதாக இருக்கிறது என்று பாருங்கள். ஆமென். அவர் அப்படி ப்ரூவ் பண்ணியிருக்கிறதாக இறங்கி வந்திருந்தா, the plan of God for our salvation, நமக்காக தேவன் வைத்திருந்த மீட்பின் திட்டம் நிறைவேறி இருக்காது. ஆமென். சபை சம்பாதிக்கப்பட்டிருக்க முடியாது. ஆமென். சபையாகிய நாம் இங்கு உட்கார்ந்து கொண்டிருக்க மாட்டோம். அந்த மீட்பு நம்முடைய வாழ்க்கையிலே வந்திருக்காது. அந்த பாவ மன்னிப்பின் நிச்சயம் நமக்கு வந்திருக்காது. அந்த பரிசுத்தமாகுதல் வந்திருக்க முடியாது. கரை திரை அற்ற பிழையற்ற சபையாக தேவனோடு நாம் இருந்திருக்க முடியாது. ஆகையினால தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையிலே அந்த ஒரு கூட்டம் அவரை பார்த்து பரியாசம் பண்ணி தலையை துலுக்கி அவரை ஏளனம் பண்ணி அவரை என்னெல்லாம் பண்ண முடியுமோ எல்லாம் பண்ணின அந்த நாட்களிலும் கூட, it was not the nails that kept Jesus on the cross, but it is the love of God that kept Jesus on the cross. Hallelujah. அதனால சிலுவையினாலே தேவன் திருச்சபையை சம்பாதித்திருக்கிறார். சிலுவையினாலே தேவன் இந்த சபையை பாதுகாத்து வருகிறார். அவருடைய மரணத்தினாலே, அவருடைய இரத்தத்தினாலே தான் நாம் பரிசுத்தமாக்கப்படுகிறோம். சிலுவையினாலே, அவருடைய வார்த்தையினாலே தேவன் நம்மை பரிசுத்தமாக்கி அவர் வரும் நாளிலே நம்மை எடுத்துக்கொள்ளும்படியாக தேவன் தம்முடைய இரத்தத்தினாலே நம்மை சம்பாதித்திருக்கிறார். ஆகையினால இந்த நாளிலே சிலுவை இல்லாமல் திருச்சபை இல்லை, சிலுவை இல்லாமல் பரிசுத்தமாக்குதல் இல்லை, சிலுவை இல்லாமல் நாம் கிறிஸ்துவுக்காக பாதுகாக்கப்படுவதில்லை. கண்களை மூடி தேவனை நோக்கி பார்க்கலாம். ஆண்டவரே, உம்முடைய அன்பினாலே நீர் அந்த சிலுவையில் தொங்கினீரே, அதற்காக நன்றி சுவாமி. ஒருவேளை ரோம சாம்ராஜ்யம் சிலுவையிலே அறைந்து விட்டோம், யூதர்களுக்கு ராஜா என்று சொன்னவனை அந்த சிலுவையை நாம் அறைந்து விட்டோம் என்று சொல்லி அவர்கள் கொக்கரித்த அந்த நாட்களில் உம்முடைய அன்பு கர்த்தாவே, எங்கள் மீது நீர் பாராட்டின அந்த மகா பெரிய அன்பினாலே அந்த சிலுவையில் எல்லாற்றையும் தாங்கிக் கொண்டு ஆண்டவரே நீர் தொங்கினீரே, அதற்காக நன்றி. உம்முடைய ஜீவனை எங்களுக்காக கொடுத்தீரே, நன்றி. ஆண்டவரே, பரத்திலிருந்து இறங்கி வந்து அந்த கல்லறையிலே ஆண்டவரே உம்மை தாமே தாழ்த்தினீரே சுவாமி. 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்து ஆண்டவரே இன்றைக்கும் ஜீவிக்கிறவராக ஆண்டவரே உம்முடைய திருச்சபையை உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டு ஆண்டவரே எங்களை உம்முடைய பிள்ளைகளாகும்படிக்கு, உம்முடைய சபையாகும்படிக்கு அதிகாரத்தை கொடுத்தீரே, அதற்காக நன்றி சுவாமி. உம்முடைய சுய இரத்தத்தினாலே நீர் சம்பாதித்து கொண்டு அந்த சபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இதிலே கர்த்தாவே நாங்கள் அங்கத்தினர்களாக பரிசுத்தமாக இருக்கவும்
கரைத்திரை அற்றுள்ளாக இருக்கும். அந்த நாளிலே நீர் வரும் பொழுது, சபையை எடுத்துக்கொள்ள மணவாளனாகி நீர் வரும் பொழுது கர்த்தாவை நாங்கள் எடுத்துக்கொள்ளப்படுவோம். ஆண்டவரே, அந்த பரிசுத்த ஜீவிதத்தில் தொடர்ந்து வாழ எங்களுக்கு கிருபை செய்யும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தேவாலயத்தில் 3 பிரிவுகள் உண்டு. திரைச்சீலை, இதுதான் திரைச்சீலை, தேவாலயத்தில் திரைச்சீலை. பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு தான் இந்த திரைச்சீலை மூடப்பட்டிருக்கும். மகா பரிசுத்த ஸ்தலம், பரிசுத்த ஸ்தலம், பிரவாகம். எந்த கோயிலுக்கு போனாலும் முதல்ல பிரவாகத்துக்கு போடுவீங்க. அது பிறகு கடவுளை கும்பிடுறது போவாங்க. அதுக்கு பிறகு மூலஸ்தானம் கருவறைக்கு போவாங்க. இதுதான் கோவிலுடைய ஆலயத்தினுடைய மகா மேன்மையான விளக்கம். இன்றைக்கும் ஏன் இறைவன் மூவரில் ஒருவராய், ஒருவரில் மூவராய் திருத்துவமாக செயல்படுகிறார்? கைகளை தூக்கி எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. இந்த 3க்கு பல உதாரணங்கள் உண்டு. ஆவி, ஆத்ம, சரீரம். அல்லேலூயா. இந்த 3 உடையவன் தான். படைத்தல், காத்தல், அழித்தல் 3 தொழிலுக்கும் தொழிலோனே நமஸ்காரம். 3ல் ஒன்றோனே நமஸ்காரம். தொழிலோனே நமஸ்காரம். 3ல் ஒன்றோனே நமஸ்காரம். தரை கடல் உயிர்வா சகலமும் படைத்த, தரை கடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயவர பிதாவே நமஸ்காரம். தயவர பிதாவே நமஸ்காரம். சர்வலோகாதேவா நமஸ்காரம். சர்வ சிருஷ்டிகனே நமஸ்காரம். சர்வலோகாதேவா நமஸ்காரம். சர்வ சிருஷ்டிகனே நமஸ்காரம். ரவையா இருக்கீங்களா? மூலஸ்தானத்தில் உள்ள இருக்கிற கருவறையில் தேவ ஆலயத்தின் திரைச்சீலை கீழிருந்து இல்லை, மேலே பாருங்க, மேலிருந்து 2ஆக கிழிந்தது. கையை தட்டுக்கும் பார்க்கலாம். கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்களா. ஏன்னா பைபிள் சொல்லுது. இப்போ வாசிங்க, மத்தேயு சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 51. அப்பொழுது தேவ ஆலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும். எல்லாரும் என்ன பாருங்க, கீழேந்து மேலே இல்லை, மேலேருந்து கீழே. நாம் எப்படி கட் பண்ண, எங்கே கட் பண்ணுவோம்? ஆனால் ஆண்டவர் பாருங்க, கிழிக்கிற தெய்வம் கீழேந்து இல்லை, மேலேருந்து கிழிப்பார். அல்லேலூயா. வானத்தின் பல கனிகளை திறந்து இடம் கொள்ளாமற் போகும் மட்டும் உங்களை ஆசீர்வதிப்பேன் சொன்ன ஆண்டவர், சர்வ லோகத்தை உண்டாக்கின சர்வ லோக அதிபதி. அவர் இறந்தபோது பூமி பிளந்தது, பூமி அதிர்ந்தது, தேவாலயத்தின் திரைச்சீலை 2ஆக கிழிந்தது. அவர் பகையை சிலுவையிலே கொன்று இருதரத்தாரையும், யூதர்களையும் கிரேக்கர்களையும் பகையை ஒன்றாக்கி சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானக்காரராகி இருதரத்தாரையும் ஒப்புரவாக்கினார். ஒப்புரவாகுதலின் ஊழியத்தை ஆண்டவர் செய்தார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? யாருன்னா வீட்டில் சண்டை போட்டுன்னு வந்திருப்பீங்கன்னு சொன்னால் சாயங்காலம் போய் வீட்டில் ஒப்புரவாயிடுங்க, இல்லை போகும்போதே ஒப்புரவாயிடுங்க. ஹல்லேலூயா. ஒப்புரவாகுதலின் ஊழியத்தை, ஒரு பரிசுத்தமான ஊழியத்தை ஆண்டவர் சிலுவையிலே சிந்தித்தார். திரைச்சீலை 2ஆக கிழிந்தது. அனைவரும் அவருடைய ஆலயத்துக்கு பிராமண வாழ் மட்டும்தான் கருவறையில், கருவறைக்குள்ள போக முடியும். சட்டத்தை ஆண்டவர் கிழித்தார். ஐயா, நீ பறையனாரு, பள்ளியாரு, பாப்பனாரு இல்லையா, நீ கவுண்டராரு, முதலியாரு, நாயுடுவார், எவரு வேணா இருந்துட்டு போ, அனைவருக்கும் சமத்துவம். இறைவன் அனைவருக்கும் சொந்தமானவர் என்ற சொத்தை உயில் எழுதி கொடுத்தார் சிலுவையிலே. நல்ல கையத்தட்டு சொல்லுங்க. அல்லேலூயா.
ஜாதி இல்லை, பேதமில்லை, மதமில்லை, குலமில்லை, ஜனமில்லை, அனைவரும் ஆண்டவருக்கு சொந்தமானவர்கள். எவர் வேண்டுமானாலும் ஆலயத்துக்குள் சரிசமமாக பிரவேசிக்கலாம், ஆண்டவரை ஆராதிக்கலாம். கண்களை மூடி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணலாம். அல்லேலூயா. உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய நம்முடைய அன்பும் தூய ஆவியருடைய அருளும் ஆசியும் நம் அனைவரோடும் இன்றைக்கு சபைக்கு வர தடைப்பட்டதான சகல ஆத்துமாக்களோடும் ஆண்டுடைய பராமரிப்பும் பாதுகாப்பும் வழிநடத்தலும் இன்றும் என்றும் சதா காலத்திலும் நிலைத்திருப்பதாக. ஆமேன். கல்வாரி சிலுவையிலே என் சாபங்கள் உடைந்ததையா, கல்வாரி சிலுவையிலே என் சாபங்கள் உடைந்ததையா, ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா, ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா. நன்றி 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 நன்றி. ஆடுவே மகிழ்வே கொண்டாடுவே சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவே. ஆடுவே மகிழ்வே கொண்டாடுவே சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவே. தேவ ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாயிருப்பதாக. God bless you all. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒருவரை ஒருவர் வாழ்த்தி சமாதானத்தோடே சென்று வாருங்கள். God bless you.